எந்த மாதிரியான செடிகள் ஆர் எந்த மாதிரியான மரங்கள் நம்ம வீட்டு காம்பவுண்ட்குள்ளேயோ இல்லை நம்ம வீட்டு வாசல்லையோ இருந்தால் மகாலட்சுமி வரவை தடுக்கும்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்க. வீட்டு பக்கத்தில், அதாவது இது இப்படி வச்சுக்கலாமே, உங்கள் வீட்டுக்கு கிரவுண்டில் இருக்குது அப்படின்னா கூட உங்களால் முடிஞ்சு அதை கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஜேசிபி வச்சு உங்கள் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, ஜேசிபி வச்சு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. வேற ஏதாவது செடி கூட வளரும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பள்ளம் நல்லா ஜேசிபிலாம் வச்சு நல்லா ஆழமாக தோண்டி அது வேரோடு கொண்டு போய் இன்னொரு இடத்துல பள்ளம் தோண்டி அங்கே போய் நட்டு வச்சுட்டவங்க வளர்க்கலாம், வேறு காலி கிரவுண்டில். ஆனால் வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, வீட்டு காம்பவுண்ட்குள்ளே இருக்க சொன்ன எல்லா செடியுமே வீட்டு காம்பவுண்ட்குள்ளேயோ வீட்டு காம்பவுண்ட் வெளியிலையோ வாசல்லையோ சைட்லையோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இருந்தாலே சரிங்களா, மகாலட்சுமியோட வரவு நம்ம வீட்டில் எப்பயுமே சுபிக்ஷமாக இருப்பாங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையில் வாழணும், நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழணும், பொருளாதாரம் நல்ல நிறைவோடு இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், சீக்கிரம் தீரணும். சப்போஸ் கடன் வாங்கியிருந்தா அதெல்லாம் தீரணும், கொடுத்த கடன் திரும்பி நமக்கு வரணும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கணும், எல்லாருக்குமே ஆசை தாங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது சிட்டி பக்கம்லாம் வந்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட் சிஸ்டம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதில் சின்ன சின்ன பூச்செடிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம். அதே மாதிரி தனி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் நம்ம சரியான சில செடிகள் சில மரங்கள்லாம் வச்சு நம்ம வளர்க்குறோம். நல்லது தான், எல்லாமே மரங்கள் வச்சு வளர்க்குறது நல்லது அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ பொருளாதாரத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக இருக்குங்க. பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய சில செடிகள் மரங்கள் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம பொருளாதாரத்தை தடுக்கக்கூடிய சில மரங்கள் செடிகள் இருக்காங்க. பொருளாதாரம்னாலே நம்ம மகாலட்சுமி. நம்ம வாழக்கூடிய வீடு எந்த தன்மையில் இருக்கும்போது, என்ன மாதிரியான க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் முக்கியமாக எந்த மாதிரியான செடிகள் ஆர் எந்த மாதிரியான மரங்கள் நம்ம வீட்டு காம்பவுண்ட்குள்ளேயோ இல்லை நம்ம வீட்டு வாசல்லையோ இருந்தால் மகாலட்சுமி வரவை தடுக்கும்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன சொல்கிறீங்க? சில செடிகள் சில மரங்கள் கூட அந்த பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை தடுப்பாங்களா? எப்படி ஒரு செடி ஒரு மரம் பொருளாதாரத்தை ஈர்க்கிறாங்களோ அதே மாதிரி பொருளாதாரத்தை தடுக்கக்கூடிய எனர்ஜி கொண்ட சில செடிகள் சில மரங்கள் இருக்காங்க. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செடிகள் இந்த மரங்கள்லாம் ஒரு பெரிய காலி கிரவுண்ட் இருக்குது, அங்கே நிறைய செடி வளர்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. நம்ம வீட்டு காம்பவுண்ட்குள்ளேயோ நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. சிலருக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, அது என்னென்ன செடின்னு பார்க்கலாம். சிலருக்கு என்னென்ன கேள்வி வரும்னா, இப்போ எங்கள் வீடு இப்படி இருக்குங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நம்ம செடியெல்லாம் இல்லை, பக்கத்தில் 2 பக்கமும் காலி கிரவுண்ட் இருக்குது, பின்னாடி ஒரு காலி கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் இந்த செடியெலாம் வளர்ந்துருக்கு, நீங்கள் சொல்கிற மரங்கள் செடியெலாம் வளர்ந்துருக்கு, அது பரவாயில்லன்னு கேட்டால் நம்ம காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் பரவாயில்ல சரிங்களா. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது இன்னொருத்தவங்களோட கிரவுண்ட், அங்கே போய் நம்ம செடியை வெட்டுக்க அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது பரவாயில்ல. நம்ம வீட்டை சுற்றி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 அடி வச்சுப்போமே, நம்ம வீடு இங்கே காம்பவுண்ட் வால் இங்கே இருக்குன்னா அதில் ஒரு 5 அடி அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே அந்த செடிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, காம்பவுண்ட் வால்குள்ளேயும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ வீட்டுக்குள்ளே சில செடிகள் வளர்க்குறாங்க. அந்த செடியும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ மொத்தமாக சரிங்களா. முதல்ல கருவேலை மரம் மோஸ்ட்லி யாரும் வைக்க மாட்டாங்க, அது விதை போட்டலாம் நம்மளாம் வைக்கணும்லாம் கிடையாது, அது தானாக வளரும். ஆக்சுவலாக அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கருவேலை மரம்ங்கிறது பூமிக்கு அடியில் நல்லா வேர் ஊனி போகும், போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்துருவாங்க, நீர் சக்தி உறிஞ்சி எடுத்துருவாங்க. கருவேலை மரம் அது நம்ம நார்மலாக என்ன நினைக்கிறோன்னா, கருவேலை அப்படின்னா வேலி காத்தா முள்ளுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல சரிங்களா. அந்த வேலிக்கு அதாவது வேலியாக போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேலியாக கூட போடக்கூடாது, ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணி எடுக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான நம்ம பொருளாதாரத்தை தேவையான விஷயங்களை தடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு விவசாய லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சுற்றி கருவேலை மரம் வச்சுருந்தாங்கன்னா விவசாயம் இது பெருசாக நடக்காதாங்க, அந்த லாபமாக பெருசாக அவங்களுக்கு சேராது. இப்போ புதுசாக லேண்டை வாங்குறாங்க அப்படின்னா சுற்றி என்ன பண்ணுறாங்க, கல் நட்டு அந்த கம்பி கட்டிடுறாங்க, இல்லை சில இடங்களில் காம்பவுண்டால் மட்டும் கட்டிடுறாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் கருவேலம் செடி வைப்பாங்க, அவங்களால அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் வீடு கட்ட முடியாது. உள்ளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் கருவேலம் போட்டு வேலியாக வைக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அந்த செடி அதிகமாக இருக்கோ அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வீடு கட்ட முடியாது. கருவேலம் செடியில் இன்னொரு விஷயம் பாருங்கள், நீங்கள் அடியோடு அதாவது மண்ணோட மண்ணாக வெட்டினா கூட ஒரு 6 மாதத்தில் திரும்ப பெருசாக வளர்ந்துருவாங்க. அவங்கள வேரோடு எடுக்கணும். ஜேசிபிலாம் இருக்கு பாருங்கள், அதை வச்சு வேரோடு எடுத்து தூக்கி போடணும். ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வீடை சுற்றி மகாலட்சுமி பொருளாதாரத்தன்மை நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்க விடாமல், அதே மாதிரி பூமி கடியில் கூடிய நீர் சக்தி உறிஞ்சிக்கக்கூடியவங்க தான் இந்த கருவேலம் செடி. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது
இது இப்படி வச்சுக்கலாமே, உங்கள் வீட்டுக்கு கிரவுண்டில் இருக்குது அப்படின்னா கூட உங்களால் முடிஞ்சால் அதை கிளியர் பண்ணி விட்ருங்க. ஜேசிபி வச்சு உங்கள் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, ஜேசிபி வச்சு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது செடி கூட வளரட்டும், சரிங்களா? ஏன்னா மகாலட்சுமி தன்மை தடுக்கக்கூடியது இது ஒன்று. அடுத்தது எருக்கஞ்செடி பார்த்துருக்கீங்களா? வெள்ளை எருக்கு இருக்குது, லைட்டாக வயலட் கலரில் எருக்கஞ்செடி இருக்குது. அந்த எருக்கஞ்செடியும் நம்ம விநாயகருக்கு ரொம்ப உகந்ததாச்சு. விநாயகருக்கு ரொம்ப உகந்தது அந்த செடி. அந்த மாதிரி பொதுவான காடு அந்த மாதிரி பெரிய இடங்களில் வளர்றது ஓகே. ஆனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வளரக்கூடாது, வளர்க்க வைக்கக்கூடாது. அது தானாக வளருதுங்க. அது என்ன பண்ணுங்க, அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செடிகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெட்டிடாதீங்க. வேரோடு எடுத்து வேறு இடத்துல போய் கூட நட்டு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, கிரவுண்டு வாங்குறீங்க, அதுக்கு முன்னாடி வீடு கட்ட போகிறீங்க. முன்னாடி ஒரு 4-5 செடி இருக்குது, வெள்ளை இருக்குது செடி வரிசையாக இருக்குது. வெள்ளை இருக்குது நல்லது. எப்போ அந்த பூ காய வச்சு அதை நம்ம தூபப்பொடி போட்டால் வீட்டில் கூட நெகட்டிவ் எனர்ஜிஸ் போகும். அது தன்மை வேறு. இப்போ அது செடியாக வளரும்போது அதோட தன்மை வேறு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பள்ளம் நல்லா ஜேசிபிலாம் வச்சு நல்லா ஆழமாக தோண்டி அது வேரோடு கொண்டு போய் இன்னொரு இடத்துல பள்ளம் தோண்டி அங்கே போய் நட்டு வச்சுட்டவங்க வளர்க்கலாம், வேறு காலி கிரவுண்டில். ஆனால் வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்தது கள்ளி செடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா பெருசாக இருக்கும், சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும், ஏன்னா முள்ளாக இருக்கும். அதை இப்போ என்ன பண்ண ஹைப்ரிட்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி வீட்டிலே சின்னதாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குட்டி இவ்வளோண்டு பாட் எடுத்துக்கிறாங்க. பாட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மண் போட்டு அதில் சப்பாத்தி கள்ளி வளர்க்குறாங்க. அது ஃபேஷனாக வளர்க்குறாங்க, டிசைனாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அது பார்க்க இப்போ நம்ம வீட்டுக்கு ஃபேஷன் வேணுமா இல்லை வீட்டுக்கு பொருளாதாரம் வேணுமா, நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ பொருளாதாரம் வேணும் அப்படின்னா இந்த எத்தனையோ செடி இருக்குங்க வளர்க்குறதுக்கு. ரோஜா பூ வளர்க்கலாம், துளசி வளர்க்கலாம், எவ்வளோ செடிகள் இருக்குது, புனிதமான செடிகள். இப்போ ஸ்னேக் கார்டன்லாம் செடிகள் சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் கூட நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய செடிகள் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம் வளர்க்கணும்? இது ஒரு மாயைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு அரசியல் விதமாக, ஏதோ ஒரு பிஸ்னஸ் சுத்தமாக, ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அவங்க கிரியேட் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி செடிலாம் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ டேபிளில் குட்டியாக அழகாக வச்சுருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கலாம், இது வீட்டுக்குள்ளேயே வச்சாலே வளரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ஆக மொத்தத்தில் முள் இருக்கக்கூடிய செடிகள், இப்போ ரோஜா பூலேயும் முள் இருக்குது, ரோஜா செடிலையும் முள் இருக்குது, அது பூ பூக்கக்கூடியது, அதோட தன்மை வேறு. இது வெறும் அழகுக்காக முள் இருக்கக்கூடிய செடிகள் வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கக்கூடாது, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயும் வளர்க்கக்கூடாது, வீட்டை சுற்றியும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே என்னென்னா மகாலட்சுமி தன்மையை தடுக்கக்கூடியவங்க. அடுத்தது புளிய மரம். நம்ம நார்மலாகவே புளிய மரம் அதிகம் வளர்க்குறது இல்லை, சரிங்களா? எங்கே இருந்தாலும் அது நிழல் நல்ல பெரிய மரமாக இருந்து நிழல் கொடுத்தாலும் அது வீட்டு வாசலில் இருக்க விட்றதில்ல, இருக்க வைக்கிறதும் இல்லை. அதே மாதிரி புளிய மரமும் ரொம்ப ரேராக தான் நம்ம பார்ப்போம், அங்கங்கே ஏன் ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். வேப்ப மரம் அதிகமாக பார்ப்போம், நிறைய ஒரு சின்ன காடு மாதிரி இருந்துச்சுன்னா கூட நிறைய வேப்ப மரம் இருக்கும். இந்த மாதிரி மரங்களும் புளிய மரம் அதிகமாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற லேண்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் புளிய மரம் இருந்தால் கூட அந்த புளிய மரத்தை நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கூட சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி புளிய மரம் இங்கே இருக்குது, அதை வெட்டிடுங்க. அந்த மாதிரி ஏதோ டிஸ்டர்பன்ஸு மோஸ்ட்லி அந்த மாதிரி சொல்லி கூட வெட்டிடுங்க, சரிங்களா? ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மரத்தை வெட்டுறது ரொம்ப தப்பு. முடிஞ்சால் அந்த மரத்தை எவ்வளோ பெரிய மரம், சரி நிறைய டெக்னாலஜிலாம் வந்துச்சு. ஃபாரின் கண்ட்ரிலாம் மரம் வெட்ட மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதை வேரோடு எடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அப்படியே தூக்கிட்டு போய் நட்டு மரத்தையே நல்ல பெரிய மரத்தையே தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருந்தால் முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா மரத்தை வெட்டுறதுங்கிறது உயிரை சாவடிக்கிறதுக்கு ஈக்குவல், சரிங்களா? அது ஒரு நல்லா வளர்ந்து வர மரமாச்சு. இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதாக இருக்குது அது புளிய மரம். அப்போ புளிய மரம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ வீடை சுற்றியோ இருந்தால் அதையும் முடிஞ்ச அளவு அதை அகற்றி விடுங்கள், வேற எங்கேயோ கூட நட்டு வச்சிடலாம், கொஞ்சம் காலியான இடம் நட்டு வச்சிடலாம், சரி? அதுக்கான என்ன ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள், அது மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது ஊமத்தங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊமத்தங்காய், ஊமத்தம் பூலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் கரு ஊமத்தன்னு சொல்லுவாங்க. அந்த ஊமத்தங்காய், ஊமத்தம் பூலாம் என்ன நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஊமத்தங்காய் நம்ம சாப்பிட்டாலோ ஊமத்தம் பூ அந்த இதெல்லாம் நம்ம உடம்புல பட்டாலோ நாக்கில் பட்டாலோ அது ஊமையாயிடுவாங்க, வாய் பேசக்கூடிய தன்மை போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணவும் முடியாது, ஏன்னா அது பயங்கர ரிஸ்க்கான விஷயமாச்சு. வாயில் வச்சுட்டு அப்புறம் பேச முடியல, அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் டெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அது அப்படியே சொல்லி வந்துட்டாங்க. அது உண்மையாக இல்லைன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த செடியும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயும். இப்போ சொன்ன எல்லா செடியுமே வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயோ வீட்டு காம்பவுண்ட் வெளியிலையோ வாசல்லையோ சைட்லையோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இருந்தாலே, சரிங்களா, மகாலட்சுமியோட வரவு நம்ம வீட்டில் எப்பயுமே சுபிக்ஷமாக இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடை எப்பயுமே நீட்டாக வச்சுக்கோங்க, ஒரு வாசனையோடு வச்சுக்கோங்க. வீடை எப்பயுமே வச்சிருக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும், மகாலட்சுமி சேர ஆரம்பிப்பாங்க, நமது வாழ்க்கை சுபிக்ஷமாக மாற ஆரம்பிக்கும், சூப்பராக இருக்கும்.
வாழ்க வளமுடன்.